எண்ணெய் பாட்டில் டிப்ஸ் பார்ப்போம். பாட்டிலில் பழைய பெவிகால் மூடி அல்லது ஷாஸ் மூடி பொருத்தினால் வழியாது. எண்ணெய் பாட்டில் எப்பவும் வழிஞ்சு குழப்பமா இருக்கு. இந்த சின்ன நுழல் டிப் யூஸ் பண்ணுங்க, நீட்டா போராகும். இரண்டாவது டிப்ஸ், சப்பாத்தி மென்மையாக வர டிப்ஸ். சப்பாத்தி கடினமா வருதா? மாவுக்குள் சிறிது பால் அல்லது தயிர் சேருங்க, சாஃப்டா வரும். மூன்றாவது, வெங்காயம் வெட்டும் போது கண்ணீர் வராம டிப்ஸ். வெங்காயம் வெட்டுறப்போ கண்ணீர் வருதா? வெங்காயத்தை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெட்டுங்க, கண்ணீர் வராது. நான்காவது, எலுமிச்சை ஜூஸ் அதிகமா வர டிப்ஸ். எலுமிச்சையில ஜூஸ் அதிகமா வரணுமா? சின்ன டிப், சூடா வைத்து உருட்டி வெட்டுங்க, அதிகமா ஜூஸ் வரும். ஐந்தாவது, காய்கறி பசுமையா வைக்க டிப்ஸ். ஃப்ரிட்ஜ் இல்லாம ஃப்ரெஷ் காய்கறி வைக்கணுமா? பருத்தி துணியில் மடிச்சு வச்சுக்கோங்க. புளி நீர் உடனே வேணுமா? சூடா நீர் +30 வினாடி மைக்ரோவேவ், உடனே ரெடி. ஏழாவது, சாதம் ஒட்டாம சமைக்க டிப்ஸ். சாதம் ஒட்டாம சமைக்கணுமா? சின்ன டிப், சில துளி எண்ணெய் போடுங்க, ஃப்ளஃபி ரைஸ் வரும். எட்டாவது, அடுப்பு சுத்தம் செய்ய டிப்ஸ். அடுப்பு சுத்தம் பண்ண கஷ்டமா இருக்கு, இந்த ஹோம் ஸ்ப்ரே பண்ணுங்க, சுலபமா க்ளீன் ஆகும். 9, உப்பு கெட்டி ஆகாம டிப்ஸ். உப்பு எப்பவும் கெட்டி ஆகுது. சின்ன டிப், கொஞ்சம் அரிசி போடுங்க, ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். 10, டீ சுவை அதிகரிக்க டிப்ஸ். டீ சுவை டபுள் ஆகணுமா? இஞ்சி + ஏலக்காய் பொடி சேருங்க, ருசி அருமை. நன்றி சொந்தங்களே. ஆறாவது,